புதுச்சேரியில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், தற்போது அங்கு சூழல் என்னவாக உள்ளது? விவரங்கள். மோனிஷா, வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்தது. அதாவது தமிழகத்தின் சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. அதாவது புத்தாண்டு முதலே புதுச்சேரியில் மக்கள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டது. புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு பிறகு கடல் சாதாரண நிலை இருந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கடலில் இறங்கி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று காலை பொறுத்தவரை கடும் சீற்றத்தில் இருப்பதனால் கடலில் இறங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. இதனால் போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கார்கள். இது மட்டும் அல்லாமல் கடலில் மீறி யாராவது இறங்கினால் சுற்றுலா பாதுகாப்பு படையினர் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கார்கள். அவர்கள் விசில் மூலம் யாரையும் கடலில் இறங்காம தடுக்கிறார்கள். இதனையும் மீறி வரும் சுற்றுலா பயணிகள் வேறு ஏமாற்றத்துடன் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் கடல் மணலில் கூட அவர்கள் இறங்க முடியாத சூழ்நிலை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களை வேடிக்கை மட்டும் பார்ப்பதற்கு போலீசாரும் சுற்றுலா பாதுகாப்பு படையினர் அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.